Yes, very good evening, everyone. Welcome back to Super 70 Series 2 Day 31. நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. ஒரு நல்ல புக் நமக்கு புது ஐடியாஸை கொடுக்கும். நம்ம லைஃபையே பெட்டரா மாத்த இன்ஸ்பயர் பண்ணும். எஸ், நம்ம 70 டேஸ் 70 பார்ட்டிசிபன்ட் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ் ஜேர்னில ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு புது ப்ரெசென்டர், ஒரு புது புக் அண்ட் நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகுற ஒரு வேல்யூபிள் லெசன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் லேர்னிங் செஷன். Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 31 presenter Mrs. Jamal Mohammed Masmila Unais. Ma'am has been serving as a government school teacher for more than 20 years, dedicating her career to educating and shaping young minds. In addition, she has been working as a student counselor for over 5 years, guiding students in their emotional well-being, self-confidence, and personal growth. Founder of Calm Connection with Mila. ஸ்டூடெண்ட்ஸோட எமோஷனல் வெல்பீயிங், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் பர்சனல் க்ரோத்துக்காக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டும் வராங்க. இன்னைக்கு மேம் ரிவ்யூ பண்ண போற புக் ஐ ஆம் ஃபைன் ஸ்பிரிட். ஐ ஹோப் இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா அண்ட் மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஜமால் முஹம்மது மஸ்மிலா உனைஸ் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மேம், த விர்ச்சுவல் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஓவர் டு யூ. Thank you very much, Shamima. Diksha. Sharing விளங்குதா Shamima sister? Yes, ma'am. Yes, ma'am. Switch on your camera, ma'am. Yeah, thank you. Hi everyone. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைய நாள் உங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் மிச்ச மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிய முதலா இந்த நிகழ்ச்சிய திறம்பட சிறப்பாக அனைவருடைய கையிலையும் சிறப்பாக சென்று சேரணும் அப்படின்னு சொல்லி இதை வடிவமைச்ச எங்களோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஹுசைன் பாஷா சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சு கொள்றேன். அதோடு எந்த விதமான தொய்வுத்தன்மையும் இல்லாம சுறுசுறுப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி செல்ற சகோதரிகளான சமீமா மற்றும் ஷைனி ஆகியோருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் கூடிய நன்றிகளை தெரிவித்தவளாக இன்னைக்கு நான் உங்களோட பேச போற புத்தகத்தின் பெயர் தான் நான் நன்றாகவே இருக்கிறேன் என்ற உணர்வு. இந்த புத்தகத்தை பத்தி உங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை எழுதினவரை பத்தி ஒரு சில வார்த்தை உங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜப்பான் நாட்டுல பிறந்த இவர் டோக்கியோ நகர்ல தன்ட சட்ட படிப்பையும் நியூயார்க்ல சர்வதேச பொருளாதாரத்திலையும் பட்டம் பெற்றவர். நியூயார்க் நகரத்துல ஒரு வணிகத்துறை சார்ந்த ஒரு தொழில ஈடுபட்டிருந்த சமயம் இந்த வேலையில இருக்கும்போது அவரோட மனசுல ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள் தான் அவர் இந்த எழுத்துத்துறைக்கு கொண்டு வந்துச்சு. அந்த எழுத்துத்துறைக்கு வந்ததுக்கு உடனே அவங்க செஞ்சது ஹெப்பி சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை நிறுவினாங்க. அந்த நிறுவனத்தை அவங்க நிறுவனத்தோட நோக்கம் மக்கள் எல்லாருமே உண்மையான திறமைகளை கண்டுபிடிக்கணும், மற்றது பயம் இல்லாம கவலை இல்லாம நம்பிக்கையோட அவங்க தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்லோடும், தனக்கு வர எல்லா சவால்களையும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக அவங்க பார்க்க வேணும். இப்படி பல அர்த்தமுள்ள விடயங்களை உள்ளடக்கினதா தான் இவங்க இந்த ஹெப்பி சயின்ஸ் நிறுவனத்தை நிறுவினாங்க. இவங்க கிட்டத்தட்ட 3100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு புத்தகமும் பல்வேறு மொழிகள்ல வெளியே வந்திருக்கு. என்ன மனசை கவர்ந்த இந்த புத்தகத்துல நிறைய விஷயங்கள் எனக்கு கடந்த காலங்கள்ல நான் தோல்வி அடைஞ்சிருவேனா அப்படின்னு நான் நினைச்ச நேரம் எனக்கு வாய்ப்புகளை தந்த புத்தகத்துல இந்த புத்தகமும் உண்டு. இந்த புத்தகத்துல 7 பாகங்கள் இருக்கு. அந்த 7 பாகங்களும் 26 சின்ன சின்ன தலைப்புகளால எல்லாரும் படிச்சாலும் அந்த அர்த்தங்களை விளங்கி கொள்ளக்கூடிய விதத்துல இந்த புத்தகத்தை இவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த 26 தலைப்புகள்ல என்ன மிகவும் கவர்ந்தது, அதாவது என்னுடைய முயற்சிக்கு மிகவும் சாதகமாக எனக்கு அமைஞ்ச அந்த 7 விஷயத்தை பத்தியும் தான் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவது, கவலையற்ற உற்சாகத்துடன் வாழுங்க. இந்த வரியை படிக்கும்போது
எனக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு. அதே கேள்விதான் உங்களுக்கும் எழுந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கவலை இல்லாம வாழலாமா அப்படின்றதுதான். ஏண்டா நம்மட வாழ்க்கையில நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. குடும்பம், வேலை, கல்வி, எங்களோட உடல் நலம், பொருளாதாரம், எங்களோட எதிர்காலம், இத பத்தி எல்லாம் நாங்க நிறைய யோசிப்போம். ஆனா நாங்க யோசிக்கிறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்கு, இல்லையா? ஏண்டா யோசிக்கிறது அப்படின்றது ஏதாவது ஒரு தீர்வை நாங்க தேடுறதா இருக்கு. ஆனா நாங்க கவலைப்படுறதுன்றது பல நேரங்கள்ல எங்களை தீர்வை கண்டுபிடிக்க முடியாத ஒரு பயத்துக்குள்ள நம்மளை இழுத்து போற மாதிரி இருக்கு. அப்ப எல்லாட வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள்ன்றது வரும். ஆனா அந்த பிரச்சனைகளை நாங்க எப்படி கையாளுறோம், அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தூரம் அனுப்பிட்டு எங்களோட லைஃப சந்தோஷமா கொண்டு போறோம், எப்படி உற்சாகமாக நாங்க வாழ்றோம் அப்படின்றது தான் இவருடைய முதலாவது அவர் சொன்ன விஷயம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லாரும் யோசிக்கிறது அந்த யோசனையில, கவலைகள்ல எங்கட இலக்குகளை அடைய முடியுமா, நாங்க நினைக்கிறது போல எல்லாம் நடக்குமா, மத்தவங்களை போல என்னாலையும் சாதிக்க முடியுமா, இந்த மாதிரி கேள்விகள் எனக்குள்ளேயும் எழுந்திருக்குது. ஆனா அதெல்லாம் இந்த புத்தகத்தை நான் வாசிக்க தொடங்கின நேரம் என்னாலேயும் முடியும் அப்படின்ற கவலைகளை இல்லாமாக்கி உற்சாகத்துடன் வாழ்றதுக்கான ஒரு வழியாக எனக்கு அமைஞ்சிச்சு. ஏன்னு சொன்னா, இந்த புத்தகத்துல இவங்க சொல்லும் போது இந்த கவலைகளை மறந்து, இந்த கவலைகள் தரும்போது அதை எப்படி நாங்க வெற்றி கொண்டு எங்களுக்கு தேவையான ஒரு முயற்சிய கை கொண்டு நாங்க வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கான ஒரு உத்வேகமாக இந்த வார்த்தைகள் அமையும். யார் என்னத்தை சொன்னாலும், யார் எதை செஞ்சாலும் அதை பத்தி நாங்க கவலைப்படாம, அதால எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, எங்களுக்கு என்ன தோணுதோ, எங்கட மனசுல என்ன இருக்குதோ அந்த சுமைகளை நாங்க சுமைகளாகவே தூக்கி கொண்டு தெரியாம அதை இறக்கி வச்சுட்டு எங்களுக்கு தேவையான பாதைகளை நாங்க வழி எடுத்து உற்சாகமா வாழ்றதுக்கு தான் இந்த புத்தகத்துல இவங்க சொன்ன முதல் விஷயம் இருக்குது. ஏன்னு சொன்னா, கட்டாயம் எல்லாருமே அவங்களோட மனசை எந்த அளவு தூரம் இலேசாக வச்சிருக்கிறாங்களோ அந்த அளவு தூரத்துக்கு அவங்களோட வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். அதைத்தான் இவர் சொல்றாரு. கவலையே தூக்கி கொண்டு வாழ்நாள் முழுக்க நீங்க இறக்கும் வரைக்கும் சுமந்து கொண்டு திரியறதுனாடி உங்கள்ட்ட இருக்கிற உற்சாகத்தையும் நீங்க இழந்துருவீங்க. அந்த கவலைகளை என்ன உங்களுக்கு கற்று தந்தது அப்படின்றத நீங்க பார்த்து உங்களோட வாழ்க்கைய உற்சாகமா வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது விஷயம், நீங்க நிக்காம, ஒரு இடத்துல நிக்காம நீங்க ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்றது. அதாவது இதுல இந்த புக்ல சொல்ற ரெண்டாவது விஷயத்துல இந்த பனிப்பந்து தத்துவம் அப்படின்னு சொல்றது உண்மையிலே எல்லாரையும் மிச்ச ஆழமா சிந்திக்க வைக்கிற விஷயம். ஏன்னு சொன்னா, இப்ப மலையிலிருந்து ஒரு பனி ஒரு உருண்டு வரும் நேரம், அது வார வழியில அதுக்கு காத்து, தூசுகள், நிறைய நிறைய தடைகள் இருக்கும். ஆனா அது எல்லாமே அந்த தடைகளை தனக்கான வெற்றியை நோக்கிய பாதையில அப்படியே வந்துட்டு இருக்கும் போது சிறிய பந்தாக வாரது ஒரு எல்லைக்கு வரும்போது அது பிரம்மாண்டமான ஒரு பந்தாக உருவாகி வாரத்தை நாங்க காணுவோம். அதே மாதிரி தான் நம்மட வாழ்க்கையிலேயும் எல்லா விஷயம் ஒரே நாள்ல நடக்காது. அப்படி நடக்கணும்னு சொன்னா அது உண்மையில சாத்தியமும் இல்லை. அந்த மாதிரி நடக்காத நேரம் நாங்க என்ன யோசிப்போம், என்னால இதெல்லாம் சாதிக்க முடியாது, எல்லாரோட வாழ்க்கையும் போல எந்த வாழ்க்கையும் அமையாது அப்படின்னு நாங்க நினைப்போம். ஆனா அப்படி இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க செஞ்சு கொண்டே போற நேரம் எங்களுக்கு தடையாக வார எங்களுடைய சோம்பலாக இருக்கலாம், எங்கள்கிட்ட இல்லாத நேர முகாமைத்துவம் இல்லாம இருக்கலாம், தேவையற்ற கதைகளா இருக்கலாம், சவால்களாக இருக்கலாம், அதிகமான எதிர்பார்ப்புகள் கூட சில நேரம் எங்களோட வெற்றிக்கு தடையாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாம சின்ன சின்ன விஷயங்களை நாங்க எடுத்துக்கொண்டு போற நேரம், ஒரு குறிப்பிட்ட தொலைவு வார நேரம் நாங்க எதை அடையணும்னு நினைச்சோமோ அதை அடையலாம் அப்படின்னு சொல்லி இவங்க இதுல சொல்றாங்க. உண்மையிலே இந்த புத்தகத்தை வாசித்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றி தான் நான் இந்த சூப்பர் சீரீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது. லாஸ்ட் இயர் சார் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ற நேரம் நான் அந்த சின்ன பந்து மாதிரி தான் நான் நினைச்சு கொண்டேன். நெக்ஸ்ட் இயர் சார் ஸ்டார்ட் பண்ணினா கட்டாயம் நான் இதுல ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. நான் அதுக்கான முயற்சியாக
என்ன செஷன் என்ன வந்தாலும் நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிடுவேன். என்ன தலைப்பு தந்தாலும் அதை செய்யணும் அப்படின்னு நான் என்ன தயார்படுத்திக்கிட்டே இருந்து இத போட்ட உடனே நான் அதுல அப்ளை பண்ணினேன். உண்மையா இந்த பனிப்பந்து தத்துவம் எனக்கு எந்த அளவுக்கு உதவிச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்களுக்கு இது உதவும். அவர் சொன்ன இன்னொரு விஷயம், அந்த புக்ல அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க வெற்றி பெறுன்றது சும்மா வேகத்திலேயே வெற்றி பெற இயலும் அப்படின்றது முடியாத விஷயம். அந்த வெற்றியை நாங்க அடையிறதுக்கு தொடர்ச்சியாக நாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இவங்க இந்த புக்ல சொன்ன மிகப்பெரிய தத்துவம். அடுத்த 3வது, சுயமரியாதையை விளக்கும் வகையில் ஒரு நாட்குறிப்பேட்டில் தினமும் எழுதி வைங்க. இந்த தலைப்பை பார்த்த உடனே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மள எத்தனை பேர் உண்மையிலேயே நம்மளை பத்தி நாம சிந்திச்சிருக்கிறோம்? நம்மளை பத்தியே நாம எப்பவாவது பாசிட்டிவா திங்க் பண்ணிருக்கிறோமா? நீங்க அப்படி ஏதாவது திங்க் பண்ணிருக்கிறீங்களா? இப்ப நாம காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் நிறைய பேரோட நாங்க பேசுவோம், நிறைய பேரை சந்திப்போம், நிறைய விஷயங்களை பேசுவோம் இல்லையா? ஆனா ஒரே ஒரு நாள் அந்த ஒரு நாள்ல ஒரு அரை நாள் சரியும் நம்மோட மனசோட அமைதியாக அந்த வேர்ட் தான் மிச்சம் முக்கியம். அமைதியாக சில நிமிடங்களாவது நாங்க பேசி இருக்கிறோமா? இல்ல. அப்படி நாங்க எப்பவுமே செஞ்சதில்லை. அப்ப நாங்க எவ்வளவு பெரிய தவறு செய்யறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு இதை வாசிக்கும் போது எனக்கு பெரும் பெரும் அதிர்ச்சியை தந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா, இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, பெரும்பாலும் எங்களோட மரியாதைய அகங்காரத்தோட போட்டு குழப்பி கொண்டுதான் அதற்கான காரணத்தை தேடுறோம். சரியா? நாங்க மத்தவங்களோட உயர்ந்தவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற அகங்காரம் எங்கள்கிட்ட இருக்கிறது விட, நானும் மதிப்பு மிக்கவன், என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது என்றத நாங்க பலர் மறந்துட்டோம். அதனாலதான் எங்களை பத்தி நாங்க சிந்திக்கிறத இதுவரைக்கும் நாங்க செய்யவே இல்லை. ஏன்னு சொன்னா, இதனையெல்லாம் இல்லாத ஒழிக்கிறதுக்காகத்தான் இவர் சொல்றாரு, சுயமரியாதையை விளக்கும் வகையில் ஒரு நாட்குறிப்பேடு கட்டாயம் நீங்க எழுதணும். டைரி எழுதுறது அப்படின்னு சொல்றது அது ஒரு வெறுமனே ஒரு பழக்கம் இல்ல, அது நாங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பயணம். ஏன்னு சொன்னா, இப்ப உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நீங்க பட்டியலிட்டு பாருங்க. அதாவது உங்களோட கடந்த காலத்துல உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எத்தனை மனிதர்கள் உங்களை பாராட்டி இருப்பாங்க, உங்களுக்கான நீங்க உயரத்தை அடையிறதுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, உங்களோட வளர்ச்சிக்கு துணையா நின்றிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க நினைச்சு பார்த்து அதையெல்லாம் நீங்க நினைவுபடுத்தி ஒரு டைரியில குறிச்சிட்டு வந்தீங்கன்னா, நீங்க அப்படி செய்யற நேரம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். என்னன்னு சொன்னா, நீங்க எத்தனை முறை மத்தவங்களால புகழப்பட்டிருக்கிறீங்க, மத்தவங்களுக்கு எந்த அளவு தூரம் நீங்க மதிப்பு மிக்கவங்களாக இருந்திருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வர நேரம் நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட அந்த விமர்சனங்கள், நான் தனித்துவமானவன் இல்லை அப்படின்னு சொல்றியோ, இல்லாட்டி எனக்கு இந்த இடத்துலயும் சுயமரியாதை இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யும்னு சொன்னா, உங்களோட எண்ணங்கள்ல இப்ப நீங்க இந்த டைரியில குறிக்கிற நேரம் இதெல்லாம் பொய்யான விஷயம் அப்படின்றத புரிய வைக்கும். ஏன்னு சொன்னா, நாங்க எல்லாருமே எப்பவுமே எங்களுக்கு கிடைக்கிற புகழ்ச்சிய டக்குன்னு மறந்துட்டு நாங்க நினைவு வச்சுக்கொள்றது, எங்களோட மைண்ட் ஃபுல்லா நினைவு வச்சுக்கொள்றது எல்லாமே யாராவது எங்களை காயப்படுத்தின விஷயங்களை மட்டும்தான். அந்த காயப்படுத்தின விஷயங்கள் மட்டும் என்ன செய்யுதுன்னு சொன்னா, எங்களை எந்த அளவு தூரத்துக்கு காயப்படுத்துது அப்படின்னு சொல்றத நாங்க சில நேரங்கள்ல மறந்துட்டு எங்களை பாராட்டின விஷயங்களையும் நாங்க மறந்துடுறோம். அதனால எங்களை காயப்படுத்தின விஷயங்களாலே நாங்க எங்களோட வாழ்க்கையை நிறைச்சி வச்சிருக்கிறதுனாடி எங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அது மிச்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதனாலதான் இவர் சொல்றாரு, இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்றாங்க, நீங்க கட்டாயம் ஒரு டைரி ஒன்று எடுத்து அன்னைக்கு உங்களுக்கு நடந்த சந்தோஷமான விஷயங்கள்,
உங்களை பாராட்டின விஷயங்கள், உங்களுக்கு கிடைச்ச வெற்றிகள், உங்களுக்கு கிடைச்ச மரியாதைகள், இத குறிப்பெடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எப்ப எல்லாம் நீங்க சுயமரியாதை இல்லாம எனக்கு யாரும் எதுவும் செய்யலன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அந்த நேரம் அந்த புத்தகத்தை, அந்த டைரிய பாக்குற நேரம், எவ்வளவு பேர் என்ன பாராட்டி இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் என்ன மதிச்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே அவர் சொல்ற அந்த கடைசி குறிப்பு, நாங்க டைரி எழுதுறது அப்படின்னு சொல்றது வெறுமனே ஒரு புத்தகத்தை ஒரு கொப்பியில நாங்க எழுதுற நோட்ஸ் மாதிரி இல்ல. அது எங்களோட லைஃப நாங்க யாருன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தொடர்ச்சியான பயணம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த விஷயம், இறைவன் உங்களால தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும்தான் தருவாரு. ஆனா எல்லாரும் நினைக்கிற எப்படி தெரியுமா, எந்த வாழ்க்கையில தான் எல்லாரையும் விடவும் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு மட்டும்தான் எல்லா கஷ்டமும் வந்துகிட்டே இருக்குது, எந்த வாழ்க்கையில மட்டும்தான் இத்தனை சோதனைகளும் இருக்குது, நான் என்ன தவறு செஞ்சேன், இது எந்த தலையெழுத்தா, எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் வாரத்துக்கு, கடவுள் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையை என் தலை முழுக்க போட்டு வச்சிருக்கிறாரு, எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கேன் இப்படி பிரச்சனையாவே இருக்குது, என் லைஃப்ல எனக்குண்டு ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடைக்காதா, இப்படி நிறைய கேள்விகளை நாங்க எங்களுக்குள்ளே கேட்டு எங்கட அழகான வாழ்க்கையை நாங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா, ஒரு வட்டத்துக்குள்ள போட்டு நாங்களும் அதுக்குள்ள சுருங்கி கொண்டே இருக்கிறோம். ஆனா உண்மையிலே இந்த புத்தக ஆசிரியர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த பிரச்சனைகளால உனக்கு ஏதாவது படிப்பினே இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நீ எப்பாவது பார்த்திருக்கிறியா, இந்த பிரச்சனை உனக்கு ஏதாவது புது அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்குதா, இந்த பிரச்சனையால நீ எதையாவது வெற்றி அடைஞ்சிருக்கிறையா, இந்த பிரச்சனை உனக்கு வேற பாதை ஏதாவது காட்டி தந்திருக்குதா, இப்படி அவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்ப நாங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம், என்னாலதான் எனக்கு மட்டும்தான் எல்லாத்தையுமே இறைவன் கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நாங்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்றது இந்த புக்கை வாசிக்கும் போது விளங்கும். இந்த புத்தகத்துல அவங்க ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, ஒருத்தன் ஒரு மூட்டை தூக்குற ஒருத்தன் முதுகுல நாங்க ஒரு சுமையை ஏத்தி வைக்கும் போது, ஒரு மூட்டையை தூக்கி வைக்கும் போது அவன் ஃபீல் பண்ணுவானாம், எனக்கு இந்த சுமையை தூக்கி நடக்கிறது சரி கஷ்டம்னு சொல்லி. ஆனா உண்மையிலே அந்த சுமை அவ்வளவு பாரமானதாகவும் இருக்காது. ஆனா அவன் நினைச்சு கொள்வான் எப்படி, தன்னை முதுகு மேல வச்சிருக்கிற இது சுமைய என்னால மேலும் தூக்கி நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது, இதுக்கு மேலேயும் யாராவது ஒரு மூட்டையை வச்சாங்கன்னு சொன்னா நான் அப்படியே விழுந்துருவேன், அப்படி இல்லாட்டி என்னால நடக்க முடியாமலே போயிரும் அப்படின்னு நினைப்பானா. ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவன் அப்படி நினைக்கிற டைம்ல அவன் நடந்து போற நேரம், நாங்க இன்னொரு மூட்டையை தூக்கி அவன் மேல வைக்கிற நேரம், அவன் அந்த மூட்டையோட பாரம் தெரியாம வேகமா நடப்பானாம். அப்ப நாங்க முன்னேறதுக்கு தடையாக இருக்கிறதுன்றது நாங்க நினைக்கிறது தான். எதை பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோமோ அதுதான் எங்களோட லைஃப்ல எந்த விஷயத்தையும் முன்னெடுத்து போறதுக்கான தடையாக இருக்குது. உண்மையிலே அவங்க சொல்றாங்க எப்படின்னு சொன்னா, இப்ப இந்த விஷயத்த நீ எதிர்காலத்துல நான் இதை கடந்துட்டேன்னு சொன்னா, எதிர்காலத்துல என் லைஃப் எப்படி இருக்கும், இந்த பிரச்சனைகளை எனக்கு சாதகமான விஷயமாக நான் பார்த்து கடந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எதிர்காலத்துல எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணினேன்னு சொன்னா, நிகழ்காலத்துல நான் செய்யற இந்த விஷயங்கள் எனக்கு மிச்சம் இலகுவானதா இருக்கும், இது பிரச்சனையாகவே எனக்கு விளங்காது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அப்ப எங்கள்கிட்ட இருக்கிற வலிமையும் எங்கள்கிட்ட இருக்கிற மனதிடத்தையும் பொறுத்துதான் இறைவன் எங்களுக்குரிய சுமையை எங்கள்கிட்ட தாரான். ஆனா நாங்க யோசிக்கிறோம் அத மறுபக்கம், எனக்கு மட்டும்தான் இப்படி அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலே அப்படி இல்லை. எந்த சுமைகள் எங்கள்கிட்ட மேல வருதோ அந்த சுமைகளை நாங்க எதிர்காலத்துக்கான பயனாக நினைக்கும் போது நிகழ்காலம் எங்களுக்கு இலகுவானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். அடுத்தது நீங்க மத்தவங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி எண்ணி பார்க்கவே கூடாதான். அது என்னது, நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், அதை இப்படி எண்ணி பார்க்க அமைக்கிறது, நான் ஹெல்ப் பண்ண மத்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண தானே வேணும், நான் மட்டும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா, அப்படித்தானே நாங்க நினைப்போம் இல்லையா. ஆனா இவர் சொல்றாரு என்ன தெரியுமா,
நாங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணினா உண்மையிலே அந்த விஷயத்தை நாங்க அங்க மறந்துடணும். எந்த விஷயத்துக்கும் பிரதிபலனை எதிர்பார்த்து நாங்க உதவி செய்யறதுன்னு சொல்றது அது ஒரு விதமான சுயநலம். ஏன்னு சொன்னா எங்களுக்கு நாங்க அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரம் எங்களுக்கு அது கிடைக்கலன்னு சொன்னா நாங்க அதனால ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு உள்ளாகி எங்களுக்கு அவங்கள மத்தவங்களுக்கு உதவி செய்யறணும் அப்படின்ற மனோபாவம் இல்லாம போயிருமா. அப்ப மனிதர்கள் நாங்க என்ன செய்யணும், எங்கட எங்களுடைய வளமையான எங்க மனிதர்கள் போது எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான், யாராவதுக்கு நாங்க உதவி செஞ்சா எங்களுக்கு கட்டாயம் அவங்க உதவி செய்யவே வேணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறது. ஆனா நாங்க ஒருத்தருக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறோம் அப்படின்றத விட அவர் எனக்கு அதுக்கு பதிலா எதுவும் செய்யல அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றாம இருக்கிற வரைக்கும் தான் நாங்க எங்கட சந்தோஷத்தை எங்களோட வச்சுட்டு இருப்போம். அப்படி இல்லாம போய் அவங்க எங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு எப்பாவது வருமா இருந்தா உண்மையிலே அன்னைக்கே நாங்க எங்களோட சந்தோஷம் எல்லாத்தையுமே தொலைச்சிருவோம். ஏன்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நாங்க எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். அப்படி எதிர்பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு சாதகமாக அமையாத பட்சத்துல நாங்க என்ன செய்வோம், எங்களை இன்னும் கஷ்டப்படுத்திக் கொள்ள தொடங்குவோம். அப்படி கஷ்டப்படுத்துற நேரம் நாங்க மத்தவங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சாலும் நாங்க என்ன யோசிப்போம்னு சொன்னா, நான் செஞ்சது நாடித்தான் இவர் எனக்கு இதை செஞ்சாரு அப்படின்ற ஒரு மனோபக்குவம் எங்களுக்கு அப்ப அதனால நாங்க எந்த விஷயத்தை யாருக்கும் செய்யும் போதும் அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்றதுதான் இந்த ஆசிரியருடைய மிகப்பெரிய கருத்து. உண்மையும் அதுதானே இல்லையா? நாங்க ஒருத்தருக்கு உதவி செய்யறது வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மார்க்கம் சொல்லுது. சரியா? அப்ப நாங்க அப்படி இருக்கும்போது நாங்க மனிதர்களுக்கு ஒரு விஷயத்த செய்யற நேரம் அதை நாங்க மறந்துடுறது எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரு வழியாக அமையும் அப்படின்றதும் இந்த புத்தகத்துல நான் படிச்சு கொண்ட மிக முக்கியமான விஷயம். அதே வேளை நாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யற நேரம் இன்னொரு விஷயத்தையும் நாங்க கவனத்தில் எடுக்கணும். என்னதுன்றா, கட்டாயம் அந்த உதவி அவங்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்கிற நேரம் அந்த உதவி அவங்க திரும்ப எனக்கு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் சந்தோஷமும் எங்கள்கிட்டையும் இருக்கணும். அதை நாங்க எங்களோட வாழ்க்கையில கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அடுத்த விஷயம், மகிழ்ச்சிக்கு விதிமுறைகள் தேவையில்லை. அது என்ன மகிழ்ச்சிக்கு விதிமுறை தேவையில்லை? எல்லாரும் நினைக்கிறது மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கிட்ட நிறைய பணம் இருக்கணும், நான் எனக்கு நல்ல வேலை இருக்கணும், நான் நல்ல பாடசாலையில படிச்சிருக்கணும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க. இதெல்லாம் இருந்தா தான் நான் ஹாப்பியா இருக்கிறேன், இதெல்லாம் இல்லை என்று சொன்னா நான் ஹாப்பி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே இதெல்லாம் இருக்கிறவங்க ஹாப்பியா தான் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிற நேரம் உண்மையா அவங்க ஹாப்பியாயே இல்லை. ஏன்னு சொன்னா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றது நாங்க ஒரு அளவுகோலை வச்சு அளந்து பாக்குற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னா நிச்சயமா மனிதர்கள் நாங்க நாங்க எப்பவுமே ஆஹ் எங்களுக்கு வர தோல்விகளை ஒரு திரையை போட்டு மறைச்சு வச்சுதான் நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் எங்ககிட்ட சந்தோஷமான விஷயங்களை பாக்குறது குறைவா இருக்குது. எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த திரை நாங்க யோசிக்கிறது என்னது, இதெல்லாம் இருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு திரையை போட்டே வச்சிருக்கிறோம். எனக்கிட்ட இதெல்லாம் இருந்தாதான் எனக்கு லைஃப்ல சந்தோஷம், எனக்கு இதெல்லாம் கிடைச்சாதான் எனக்கு லைஃப்ல செட்டில், எனக்கு இதெல்லாம் வந்தாதான் என்ன எல்லாரும் பார்ப்பாங்க, இப்படி ஒரு ஒரு விதமான திரையை எங்களை சுத்தி நாங்க போட்டே வச்சிருக்கிறோம். அப்ப இந்த திரையை போத்தி கொண்டே நாங்க இருக்கிறது நாடி எங்கள்கிட்ட இருக்கிற சந்தோஷம் எல்லாம் எங்களை விட்டு தூரமா தான் போகும். ஏன்னு சொன்னா நாங்க எப்ப திங்க் பண்ற விஷயமும் எங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ஸ கொண்டு வராது, அது நெகட்டிவான தோட்ஸையே எங்களுக்கு தந்துகிட்டு இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யணும், நாங்க இதெல்லாம் இல்லாம நாங்க எங்கள்கிட்ட இருக்கிற எங்கட வலிமை, எங்களுடைய சொந்த முயற்சியை கொண்டு எப்படி நாங்க சந்தோஷமா வாழலாம், இதெல்லாம் இல்லாம எங்கட வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியான முறையில நாங்க அமைச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்க எங்களை பத்தி எங்களை சுத்தி உள்ளவங்களை பத்தி பாக்குறத வச்சுட்டு எங்களை பத்தி நாங்க பாக்குற நேரம் அந்த திரை எங்களுக்கு தூரமா தெரியும்.
அப்ப தூரமா தெரியிற நேரம் நாங்க யோசிச்சு வச்சிருக்கிற இந்த பணம், இந்த பதவி, இந்த வாழ்க்கை துணைகள் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய தேவைப்பாடான ஒரு விஷயம் மாதிரி எங்களுக்கு வராது. உண்மையிலே நாங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் எப்பவும் திங்க் பண்ற விஷயங்களை எப்பவும் நெகட்டிவான திங்க் பண்ற விஷயங்களை விட்டுட்டு பாசிட்டிவான விஷயங்களே நான் பார்த்து கொண்டு போற நேரம், மத்தவங்களை பாக்குறத விட்டுட்டு எனக்கிட்ட என்ன திறமைகள் இருக்குது, அதை வச்சு நான் எப்படி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புக்ல இவங்க மிச்சம் தெளிவா அழகா சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா நான் உங்களுக்கு சொல்றது, நான் கவலையற்றவன் என்ற உற்சாகத்துடன் கடினமான காலகட்டங்களை கடந்து வெற்றி காணுங்கள் அப்படின்னு சொல்லி, நாம நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படின்றதுதான் இங்க முக்கியம். நான் என்ன பத்தி என்ன நினைக்கிறனோ அதுதான் நான் என்ன பத்தி நினைக்கிறத மத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தேன்னு சொன்னா, என்ன பத்தி நான் நினைக்காம என்ன பத்தி நினைக்கிறதுக்கான உரிமையை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கிற நேரம் அது எனக்கு ஒரு பெரியரா மாறிடும். அப்ப நான் எப்படி இருக்கணும், நான் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத நான் தான் முடிவு செய்யும். ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது எனக்கு இந்த காலை பொழுது இறைவன் தந்த ஒரு வரமாக இருக்குது. அப்ப அந்த காலை பொழுத என்ன எண்ணங்களை கொண்டு நான் விதைச்சேன் என்று சொன்னா, இரவு ஆகும்போது எனக்கான அறுவடை எப்படி வரும், எனக்கான ஆஹ் தேவை எப்படி நிறைவேறும், எனக்கான சந்தோஷங்கள் எப்படி வரும், எனக்கான நிம்மதி எப்படி வரும், எனக்கான உற்சாகம் எப்படி வரும், எனக்கான வெற்றி எப்படி வரும் அப்படின்னு சொல்றத நான் என்ன நினைச்சு அன்றைய காலை பொழுது துவங்குறோனோ அதுதான் எனக்கு நைட் ஆகும்போது கிடைக்கும். அப்படி இல்லாம நான் எழும்புற டைமுக்கு என்ன தேவைகளை நான் யாருங்கிறத மத்தவங்க தீர்மானிக்கணும் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணி கொண்டு நான் எழும்பினேன்னு சொன்னா அன்றைய பொழுது முழுக்களும் எனக்கான ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமையாது. எல்லா விஷயமும் எனக்கு ஒரு பிரச்சனையான ஒரு கேள்விக்குறியான ஒரு பதட்டமான ஒரு நிலையாகவே இருக்கும். அப்ப நான் யாரு, எனக்கு என்ன தேவை, என்னுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்றத நான் தான் தீர்மானிக்கணும். என்னுடைய சந்தோஷம், என்னுடைய உற்சாகம், என்னுடைய கடந்த காலத்தில் நான் அனுபவிச்ச விஷயங்கள் அது வெளியே வாரது எல்லாத்தையுமே நான் தான் தீர்மானிக்கணும். அதாவது எனக்கான பொறுப்பை நான் தான் எடுத்துக்கொள்ளணும். அந்த பொறுப்புல இருந்து நான் எப்படி என்ன வெளியே கொண்டு சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்றதையும் நான் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இவங்க சொல்றாங்க. அதுதான் நான் கவலையற்றவன் அப்படின்றத உண்மையான நோக்கம். எனக்குரியதை நான் யார் என்பதை நம்மை பற்றி நான் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த நூலாசிரியருடைய சுருக்கமான விளக்கம். அப்ப தினமும் நாங்க என்ன செய்யணும், எங்களை பத்தின ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்த மனதில நாங்க எப்பவும் வச்சுக்கொள்ளணும். அது உங்களை கவலை இல்லாதவனாகவும் சமுதாயத்தில உயர்ந்தவனாகவும் மாற்றும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுதான் இந்த புத்தகத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்ச 7 விஷயமும். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நம்புறேன். இந்த வாய்ப்பை தந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப சிம்பிளா, கிளியரா அண்ட் இன்ஸ்பைரிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. லைஃப்ல எவ்வளவு சேலஞ்சஸ் வந்தாலும் பாசிட்டிவா இருக்கிறது, காமா திங்க் பண்றது அண்ட் கான்ஃபிடென்ஸோட மூவ் ஃபார்வர்ட் பண்றதுன்னு பத்தி நமக்கு நல்ல லெசன்ஸை இந்த புக் மூலமா மேம் சொல்லி தந்திருக்காங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் தாட்ஸ் வித் ஆல் ஆஃப் அஸ். லெட்ஸ் அப்ரிஷியேட் அவர் பிரசன்டர் ஒன்ஸ் அகைன் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இன்னைக்கு செஷனுடைய டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, பாசிட்டிவ் ஸ்பிரிட் இருந்தா எந்த சேலஞ்சஸையும் கான்ஃபிடென்ஸோட ஃபேஸ் பண்ண முடியும். எஸ், ஓகே, உங்களுடைய ஃபீட்பேக் செஷனுக்கு போகலாம். எஸ், கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஷேர் யுவர் ஃபீட்பேக்ஸ். யா, chat box also. ஓகே, ஃபர்ஸ்ட் அஃபீஃபா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. ஹாப்பி ஈவினிங் எல்லாருக்கும்.
எஸ் மஸ்மிலா சிஸ்டர், உண்மையில இன்றைக்கு இதுல நான் கீட்டிக்க வைக்க எடுக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்களா, நாங்க இந்த உலகத்துக்கு வந்து தனியத்தான் வந்தோம், தனியத்தான் போறோம். அப்ப எங்களுக்கு வார பிரச்சனைய நாங்களா எப்படி தனியா தீர்த்து கொள்ளணும் என்ற ஒரு மெயின் கீட்டேக்கவே நான் இது லேர்ன் பண்ணினேன். உண்மையில லைஃப்னு வரப்போக்குள்ள ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம், ஒரு பக்கம் ஒரு கவலை மிகும், ரெண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நடக்கிற இவ்வளவு பிரச்சனைகளையும் எப்படி தனி மனிதனா சந்தோஷமாக அதை கடந்து செல்ல வேண்டும் என்பதை வந்து ஒரு அழகான ஒரு புக்ல ரீட் பண்ணி எனக்கு ஒரு 7 கேட்டகரியில பிரிச்சு சொன்ன மஸ்மிலா சிஸ்டர் உண்மையில நல்ல வேல்யூபிளான ஒரு புக் உண்டு. உண்மையில நல்ல கருத்துகள் எங்களுக்கு தந்தாங்க. தேங்க்ஸ் அலாட். கீப் கோயிங், கீப் ராக்கிங். தேங்க்ஸ் அலாட் சிஸ்டர். Thank you, ma'am. Next, Idris Hasifi, kindly unmute பண்ணிக்கங்க சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ், ரொம்ப அற்புதமான முறையில் அவங்க நமக்கு எடுத்து சொன்னாங்க. குறிப்பா கடைசியா அவங்க அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம எதை முடிவு பண்றோமோ அதுதான் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்ட்டு. இது வந்து என்னுடைய வாழ்க்கையை நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். நான் என்னுடைய பள்ளிவாசல்ல ஒரு பெரிய ப்ரோக்ராம் வைக்கணும்னு என்னால முடியும்னு நான் எண்ணுவேன். என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் அதை பரிமாறும் பொழுது எல்லா நண்பர்களுமே அதுக்கு எதிர்ப்பாக தான் அவங்க வந்து கருத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டம், தேவையில்லாத சிரமத்தை எடுத்துக்கொள்ளாதம்பாங்க. ஆனா அது வந்து எனக்கு வந்து அது பாசிபிளாவே இருக்கும். இதுல என்ன சிரமம் இருக்குது அப்படின்ட்டு. அதனால வந்து நம்ம செஞ்சுதான் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் இறங்கிடுறது. அப்புறமா அந்த நண்பர்கள்லாம் அவங்க நமக்கு முழு சப்போர்ட்டா அப்படியே மாறிடுவாங்க, சேஞ்ச் ஆயிடுவாங்க. அதனால இவங்க ரொம்ப மாஷா அல்லாஹ், அவங்க சொன்னதும் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்ததும் ரொம்ப எனக்கு மேட்சா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you so much, sir. Next, anyone? Yeah. Okay, thank you everyone for your valuable feedbacks and active participation. Okay, Khalil Rahman sir, kindly unmute பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ சிஸ்டர். மஸ்மிலா சிஸ்டர், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ புத்தக கருத்துக்களை வந்து வாழ்க்கையோட இணைச்சு எல்லாரும் சிந்திக்கிற நடைமுறையில கடைபிடிக்கூட வகையில ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க உதாரணங்களோட ரொம்ப அழகா விளக்குனீங்க. ஸோ வாழ்க்கை தத்துவத்தை வந்து எவ்வளோ நம்ம நேர்மறையா மாற்றணுமோ அந்த அளவுக்கு மாத்துறது ரொம்ப ஊக்கமா இருந்தது உங்க வர. மிக்க நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். Thank you so much, sir. So thank you everyone for your participation. Okay, closing session வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம day 31 session successfully complete பண்ணிட்டோம். Heartfelt thanks to our presenter for sharing such an insightful review. ரெகுலரா ஜாயின் பண்ணிட்டு இந்த லேர்னிங் ஜேர்னியை ஸ்பெஷலா மாத்திர எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நாளை மறுபடியும் ஒரு புது பிரசன்டரும் ஒரு இன்ஸ்பைரிங் புக்கோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning and keep growing. Good night. Thank you.